வணக்கம் நண்பர்களே. விலங்குகளின் இளமை மரபை ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் விலங்குகளினுடைய இளமை மரபை நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்குறோம்னா, யானை குட்டியா யானை கன்றா, மான் குட்டியா மான் கன்றா என்ற குழப்பம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதை களைவதற்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி சிறுவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குட்டி சிறுவனால் தூக்கக்கூடிய உயிரினத்தை பூரா குட்டி என்றும், தூக்க முடியலாட்டி கன்று என்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஷார்ட்கட்டு முடிஞ்சிச்சு. ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, குரங்கு குட்டி. இந்த குரங்குக்கு பார்த்திங்கன்னா குரங்கு பிள்ளை, பரல், பார்ப்பு அப்படி என்றெல்லாம் தொல்காப்பியர் நூலில் குறிப்பிடுறாரு. இருந்தாலும் தற்கால வழக்கின்படி குரங்கு குட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பூனைக்குட்டி, கழுதைக்குட்டி. கழுதைக்குட்டி பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், அதனால் தூக்கிடலாம், கழுதைக்குட்டி தான் வரும். பன்றிக்குட்டி, கரடிக்குட்டி. கரடிக்குட்டியும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் இருக்கும். இந்த வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா பாண்டா கரடியெல்லாம் ஒரு இடுப்பில் தூக்குற அளவுக்கு தான் இருக்கும். நரிக்குட்டி, பாம்பு குட்டி. அடுத்து பாருங்கள், தூக்க முடியாததை பூரா கன்று, யானை கன்று, யானை போதகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. மான் கன்று, மான் மரி, மான் குட்டி என்றும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், எருமை கன்று, பசுங்கன்று, ஒட்டக கன்று, ஒட்டக சிவிங்கி கன்று. குதிரை கன்று தான் கரெக்டு. குதிரை குட்டி, குதிரை மரி, குதிரை பரல் என்று அழைக்கப்படும். இந்த மரிண்டு பார்த்திங்கன்னா ஆடு, குதிரை, கலைமான் இவற்றுடைய குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மரி என்று அழைக்கப்படும். இதனால தான் ஆட்டுடைய ஒரு இனத்துக்கு செம்மறி ஆடு அப்படின்று பேர் வந்ததாகவும் சொல்லப்படுவாங்க. அடுத்து பாருங்கள், வேறுபட்டு இருப்பதை பூரா பார்க்கலாம். சிங்க குருளை, புலி பரல். இந்த குருளை பரல் பார்த்திங்கன்னா பூனை, நாய், பன்றி, நரி, முயல் ஆகியவற்றுக்கு பொதுவாக வரும் என்று தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் குறிப்பிடுறாரு. இருந்தாலும் தற்கால நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சிங்க குருளை, புலி பரல் என்று கூறப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை, பள்ளி பிள்ளை, முதலை பிள்ளை, ஆமை குஞ்சு, ஆமை பார்ப்பு, ஆமை பிள்ளை. அடுத்து பாருங்கள், தவளை, தவளை குஞ்சு, தவளை, தலைப்பிரட்டை, பேத்தை, அரைத்தவளை, அரட்டாவளை என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. மீனுக்கு மீன் குஞ்சு.